எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு உங்களுடைய பூர்வீகம் என்ன, எந்த வழியில் வந்தீங்க, எப்படி உயர்ந்தீங்க, எல்லாமே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஏன் இது மாதிரி அதிமுகனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாளே இதை கொடுத்தாங்க, உயிரே கொடுத்தாங்க. திமுக தொடுத்த பொய் வழக்கில் தான் அவங்க உயிர் போச்சு. அதற்குமே இவர் உளவாளியாக இருந்திருப்பாரோ அந்த முதலமைச்சர் பதவிக்காக என்கிற ஒரு பெருத்த சந்தேகம் கூட இப்பொழுது எழுகிறது. ஏன்னா பதவிக்காக எதை வேணாலும் செய்வார் போல தெரியுது இல்ல. இப்போ அவங்க போலாமா? யார் வேணாலும் போலாம் சார். இப்ப திமுக அவரை எப்படி அழைப்பாங்க? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பாங்களா? இல்ல அவரை எப்படி அழைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. எதுக்கு இந்த ஈனப்பிறப்பு, எதுக்கு இந்த ஈன பொழப்பு? அதிமுக ரத்தம் ஓடுதுன்னு நீங்க சொல்றீங்க, அம்மாவை தெய்வம்னு சொல்றீங்க. அந்த தெய்வத்தை நீங்க ஏமாத்தி இருக்கிறது தானே இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிருக்குது. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன அதிமுக பதவி கொடுப்பாங்க? நீங்க அதிமுகவை இப்படி காட்டி கொடுக்கறதுனால திமுக என்ன பதவி கொடுத்துருவாங்க? அதனால நீங்க என்ன வாழ்வு பெற்றுருவீங்க? அதனால நீங்க என்ன செல்வாக்கு பெற்றுருவீங்க? எங்களுக்கு புரியல. ஆனா ஒண்ணு, அதிமுகவினுடைய அந்த கெட்ட நேரம் இந்த நிமிடத்திலிருந்து விளையிருச்சு. இனி அதிமுகவுக்கு நல்ல நேரம், சுப நேரம் இன்றைக்கு பிறந்திருக்கு. இதை பார்க்குறவங்க சில பேர் ஏன்னா உதயகுமார் இப்படி பேசுறானேன்னு நினைப்பீங்க. இதான் நான் முதல்ல இருந்து பேசிக்கிட்டே வரேன். அவர் பதவிக்காக, தனக்கு பதவி இருந்தால் மௌன விரதம் இருப்பார், தனக்கு பதவி இல்லைன்னா தர்ம யுத்தம் நடத்துவார். இப்போ தர்ம யுத்தம் 1, தர்ம யுத்தம் 2, தர்ம யுத்தம் 1O 2O, இப்போ 3O அறிவாலயத்தில் அடைக்கலம் ஆயிருக்காரு. தர்ம யுத்தம் 3O லோடிங் அறிவாலயத்தில்.